ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான பீஸா, வீட் பீஸா வீட்டிலே எப்படி பண்ணலாங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். வீட்டிலே இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்காக ஸ்பெஷலாக எதுவுமே நீங்கள் ரெடி பண்ண வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் கொடுத்த மாதிரி இருக்கும், நமக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும். ஸோ அந்த பீஸாவுக்கு இப்போது மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது 1.5 கப் மாவு நான் ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெளியில் சாப்பிட்ற பீஸாவை விட இது நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக நான் சொல்கிறேன். ஸோ வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்பிக்கை நான் உங்களுக்கு இந்த ரெசிபியை நான் ஷேர் பண்ணுறேன். நல்லா இல்லைனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் ஈஸ்ட் ஆர் பேக்கிங் பவுடர் இது 2 இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இப்போ நான் ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணாலே போதும். எலுமிச்சம்பழத்தில் பாதி எலுமிச்சைச்சாறு ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக மாவு தண்ணி ஊற்றாமல் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். மாவு நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஃபுல்லாக மேலே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கையால் நல்லா தடவி விட்டுட்டு 1/2 hour ரெஸ்ட்டு விட்டுருங்க. 1 hour வச்சுருந்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ மேக்ஸிமம் 1/2 hour கரெக்டாக இருக்கும். இதை இப்போது ரெஸ்ட்டில் விட்டுட்டு இந்த 1/2 hour டைமில் நம்ம இதுக்கு மேலே போடுற டாப்பிங்ஸ் ரெடி பண்ணிடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற எந்த இன்க்ரீடியன்ஸ் வேணாலும் நமக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னென்ன டாப்பிங்ஸ்லாம் இதுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒருவேளை உங்கள்கிட்ட ஈஸ்ட் இருந்து ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா மாவு பொங்கி நல்லா சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அது இல்லாதனால பட் சாஃப்டாக இருக்குது. ஓகே தான். இப்போ இதோட டாப்பிங் பார்த்துடலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் வச்சுருக்கேன். பெரிய குடமிளகா அது க்யூப் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். பெரிய வெங்காயம் அதுவுமே க்யூப் சைஸில் லேயராக எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பீஸா சாஸ் இது வீட்டிலே ரெடி பண்ணது. அண்ட் சீஸ் இது கடையில் வாங்கினது தான். இப்போது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பீஸா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு எம்டி பிளேட்டில் பட்டர் தடவிட்டு அது மேலே கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் கேக் பேன் இருந்துச்சுன்னா அதில் கூட ரெடி பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, ஸோ நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். மாவு 1/2 hourக்கு அப்புறம் எடுத்துகிட்டு ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா இன்னொரு தடவை தேய்ச்சி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு கையாலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக தட்டு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இந்த அளவுக்கு தட்டு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கதுமையாக இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் சைஸில் மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். தட்டோட ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் கதுமையாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா ஹோல் போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எல்லா இடமே கவர் ஆகுற மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம போடுற சாஸ் எல்லாமே உள்ளர நல்லா இறங்கும். ஸோ அதுக்காக தான் நல்லா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், சீக்கிரமாகவும் வேகும். அதுக்காக தான் இந்த மாதிரி போடுறோம். இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி போட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் ஈவனாக ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போது ஒவ்வொரு லேயராக நம்ம பீஸா ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயர் பீஸா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஃப்ளேவரே பார்த்தீங்கன்னா சாஸ் அண்ட் சீஸ் தான். ஸோ தாராளமாக சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பீஸா சாஸ் வீட்லேயே ரெடி பண்ணது தான். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப சிம்பிள் தான். இதோட டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். வெளியில் வாங்குகிற சாஸை விட இந்த சாஸ் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக தான் இருக்கும். எப்போவுமே நம்ம வீட்டில் செய்கிறதுக்கும் வெளியில் வாங்குறதுக்கும் டேஸ்ட் வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும்.
இந்த சாஸ் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு சாஸ் ஃபுல்லாக வந்து போட்டுக்கலாம். நமக்கு டைம் கிடைக்கிறப்போ இந்த மாதிரி ஈஸியாக ரெடி பண்ணி நம்ம கொடுக்குறப்போ குழந்தைங்களுக்கும் வந்து ஒரு பீஸா சாப்பிட்டோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நமக்கும் வந்து ஒரு ஹெல்த்தி ஃபுட் கொடுத்தா ஒரு மன திருப்தி இருக்கும். வெளியில் வாங்கிட்டு ஒரு டைம் சாப்பிட்றதுனால நமக்கு அதனால ஒரு ஹாப்பினஸ் இருக்குமே தவிர ஹெல்த்தியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ ஹெல்தி அண்ட் ஹாப்பினஸ் ரெண்டுமே கிடைக்கும்னா அது நம்ம வீட்டில் செய்கிறதுலேருந்து தான் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைம் ட்ரை பண்ணி இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இப்போ ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இது மேலே செகண்ட் லேயர் வந்து சீஸ் போட்டுக்கலாம். சீஸ் நிறையா இருக்குது அப்படின்னா தாராளமாக போட்டுக்கோங்க. இந்த டைமில் எனக்கு என்ன சீஸ் கிடச்சிருக்கோ அதுதான் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். நார்மல் சீஸ் தான். ஃபைனலாக சீஸ் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வச்சுட்டு செகண்ட் லேயரில் கொஞ்சம் நிறையவே சீஸ் போட்டுக்கோங்க. இப்போது இதில் ஒரு க்ரீன் சில்லி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஸ்பைஸியாக வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நார்மலாகவே இந்த சாஸில் கொஞ்சம் காரம் இருக்கும், அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது பெரிய குடமிளகா கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அது இங்கே ஸ்பேஸ் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ரெட்டு, க்ரீன் அண்ட் எல்லோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் குடமிளகா இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் கலந்து யூஸ் பண்ணிக்கோங்க, இன்னுமே நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு கலர்ஃபுல் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். டாப்பிங்ஸ் வந்து நம்மளோட விருப்பம்தான். நான்வெஜ், வெஜ் எதுவாக இருந்தாலும் எது மாதிரி உங்களுக்கு செஞ்சால் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ தக்காளி வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான்வெஜ் பிடிக்கும்னா சிக்கன் ஃப்ரை பண்ணி அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம், எக் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து தக்காளி ஸ்லைஸ் வந்து வச்சுக்கிறேன். பார்க்கும்போதே ரொம்ப ஃப்ரெஷ் அண்ட் டெலிஷியஸாக இருக்குங்க. கண்டிப்பாக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வீட்டிலே செய்கிற ஃபுட் எதுவாக இருந்தாலும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக வரும். இப்போ இது மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து தூவிக்கிறேன். ஃபைனலாக இருக்கிற எல்லா சீஸையுமே வந்து போட்டுக்கலாம். ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு, பீஸா வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதை வேக வச்சு எடுக்கிறது தான்.
ரெடி பண்ணியிருக்க பீஸாவை நம்ம இப்போ தோசைக்கல்லை வச்சு தான் வேக வைக்க போகிறோம். அவன் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளேட் எதுவோ அந்த மாதிரி செட் பண்ணி வைக்கலாம். அது இல்லாதவங்க இந்த மாதிரி தோசைக்கல்லை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குழியாக இருக்கிற தோசைக்கல்லை யூஸ் பண்ணாதீங்க, ஃப்ளாட்டாக இருக்கணும். இப்போ இது மேலே ரெடி பண்ணியிருக்கிற பீஸா பிளேட்டை வச்சு அது மேலே ஒரு பிளேட் வச்சு மூட போகிறேன். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க, நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஒரு 15 மினிட்ஸ், கரெக்டாக 15 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க வேக வைக்கிறதுக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா மாவு குக் ஆகிட்டு கொஞ்சமாக வெடி போட்டு எடுத்த மாதிரி இருக்கும். அதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஒருவேளை உங்களுக்கு மாவு மாதிரி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வச்சுருக்காதீங்க. நல்லா குக் ஆகிடுச்சு. 15 மினிட்ஸ்லேயே கண்டிப்பாக குக் ஆகிடும். அடியிலையும் கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஃபைனலாக பீஸா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கூலானதுக்கப்புறமா பிளேட்டில் இருந்து கட்டிங் போர்டுக்கு மாற்றிக்கோங்க. அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு கையால் கட் பண்ணுறது கஷ்டம், கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு காட்டுறேன். ரொம்பவே சூப்பரான, ஹெல்த்தியான, சிம்பிளான பீஸா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.